الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال يقول الله عز وجل الصوم لي وأنا أجزي به يدع شهوته وأكله وشربه من أجلي رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام. இந்த உலகத்தை படைத்து அனைத்தையும் தனது விருப்பப்படியே செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவன், அவனுக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்துக்கு தீனுல் இஸ்லாத்தை கொண்டு வந்த எமது உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியீங்கள், நல்லவர்கள் அனைவர்கள் பேரிலும் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது அன்பு சிநேகிதர்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதையெல்லாம் எமக்கு கட்டளையாக சொல்லியிருக்கிறார்களோ அவற்றில் எதுவெல்லாம் எமக்கு செய்ய முடியுமோ அவற்றை எமக்கு முடிந்த அளவில் எடுத்து நடக்கும்படியும், அல்லாஹும் ரசூலும் எதிலிருந்தெல்லாம் விலகி நடக்கும்படி சொல்லியிருக்கிறார்களோ அவற்றிலிருந்து முற்றுமுழுதாக விலகி நடக்கும்படி, தவிர்ந்து நடக்கும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்கள் அனைவர்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க மேலானவர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் படைக்கப்பட்ட மனிதர்களோட மிக இரக்கமாக இருக்கிறான் என்பதற்குரிய மிக அழகான ஒரு உதாரணம், மனிதன் அவனுடைய பாவத்திலிருந்து மீள்வதற்குரிய, மனிதன் நல்லமல்கள் செய்து முன்னேறுவதற்குரிய வழிகளை ஏற்பாடு செய்து கொடுப்பது. அந்த அமைப்பில் நாங்கள் எதிர்நோக்கக்கூடிய ரமலானுடைய காலம் மிக சிறப்பான ஒரு காலம். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹு தஆலா ஹதீஸுல் குதுஸில சொன்னதாக சொல்லி காட்டுறாங்க, அஸ்ஸௌமு லி, நோன்பு எனக்குரியது, வ அன அஜ்ஸி பிஹி, நான் அதற்குரிய கூலியை கொடுக்கிறேன். சில உலமாக்கள் இதுக்கு வித்தியாசமான முறையில் வாசித்து வித்தியாசமான கருத்தும் சொல்லியிருக்கிறார்கள். வ அன உஜ்ஸா பிஹி, நோன்புக்குரிய கூலியாக நானே ஆக்கப்படுகிறேன். ஆரம்பத்தில் அஜ்ஸி என்று சொல்லி அல்லாஹ் கூலி கொடுப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. திரும்ப உஜ்ஸா என்று சொல்லி அல்லாஹுவே கூலியாக ஆகிறான் என்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஏன் ஹதீஸுல் குதுஸிலே அதுக்குரிய காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எனக்காக வேண்டி, அல்லாஹ் சொல்றான், அவன் எனக்காக வேண்டி அவனுக்கு விருப்பமான உணவு, குடிபானம், ஷஹ்வத் அனைத்தையும் விடுகிறான். அதனால் அவனுக்கு நான் கூலி கொடுக்கிறேன். குர்ஆனுடைய ஆயத்தும் இதைத்தான் சொல்லியிருக்கிறது. அஜ்ரன் அதீமான்னு சொல்லி சொல்லியிருக்கிறது. நோம்பாளிக்கு, நோம்பு பிடிக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹு தாலா பிரமாண்டமான கூலியை வைத்திருக்கிறார். எங்களுக்கு விளங்குது, முன்னால ஒரு பெரிய ஒரு சிறப்பு மிக்கக்கூடிய ஒரு காலம் வர இருக்கிறது, கண்ணியமான ஒரு காலம் வர இருக்கிறது. இதே நேரத்தில் வரக்கூடிய காலம் ஒரு வியாபாரிக்குரிய காலமாக இருந்தா அவர் எவ்வளவு அழகா தயார் செய்வார். அவர் அதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் இப்பவே செய்து முடிச்சிருப்பார். அழிந்து போகக்கூடிய துன்யாவுடைய சம்பாத்தியத்துக்கு எவ்வளவு கவனம் செலுத்துறாங்க. தப்பில்லை. ஏன் மனிதன் சம்பாதிக்க வேண்டும், அப்பதான் பல நல்ல அமல்கள் செய்ய முடியும். அதனால் அதற்குரிய ஏற்பாடு செய்வது தப்பில்லை. ஆனா அழிவே இல்லாத, முடிவே இல்லாத, ஆகிரத்தில் கை கொடுக்கக்கூடிய ரமலானுடைய காலம் வருது. இதுக்கு நாங்க எப்படி தயாராக வேண்டும்?
இன்னைக்கு சிலாக்கள் எப்படி நினைச்சு கொண்டிருக்கிறாங்கன்னா, வீட்டை கழுவிட்டா சரி, வீட்டை சுத்தமா வச்சுட்டா சரி, வீட்டுக்குரிய தேவையான எல்லா பொருள்களையும் வாங்கி போட்டுட்டா சரின்னு நினைக்கிறாங்க. கண்ணிமிக்க மேலான சகோதரர்களே, இது வெறும் வெளி தயாரிப்பு. ஆனா ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய ஆத்மீக தயாரிப்பை செய்ய வேண்டியது, ரோஹானி தயாரிப்பை செய்ய வேண்டியது. ரோஹானி தயாரிப்பை செய்வதற்கு முதலாவது நாங்கள் ஒரு வீட்டுக்கு குடி போக போறோம். அந்த வீட்டில் பல நாட்களாக அது மூடப்பட்டு இருந்துச்சு, அழுக்குகள் இருந்துச்சு, வாசங்கள் வீசிக்கொண்டிருந்துச்சு, துர்நாற்றம், கிட்ட அணுக முடியாது என்றிருந்தா முதலாவது நாங்கள் என்ன செய்வோம், அந்த வீட்டை கழுவி சுத்தம் செய்வோம். அதுக்கு பின்னால வாசனை திரவங்களை ஊற்றியோ பூசியோ அல்லது மணமடிக்கக்கூடிய ஏதாவது பொருளை வைத்தோ நாங்கள் அதை மணமாக ஆக்குவோம். இதை மாதிரி ஏனைய 11 மாதத்திலையும் எங்களோட உள்ளங்கள்ல பல அழுக்குகள் படிந்திருக்கும். இதை நாங்கள் எப்படி சுத்தம் செய்யலாம்? இதை சுத்தம் செய்யறதுக்குரிய மிக சிறப்பான வழி தௌபா செய்ய வேண்டும். தௌபா அது சிறப்பாக அமைய வேண்டும். தௌபா என்றது என்ன? ஒரு மனிதன் தண்ட பாவத்தை நினைச்சு வருந்துவதே தௌபா தான். அதை கண்ணீர் மல்க அல்லாஹ்விடத்தில் முறையிட்டதே அது ஆகப்பெரிய சிறப்பான ஒரு விஷயம். ஒரு சஹாபி வாதம்பா வாதம்பா, நான் செய்த பாவம் என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாரே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இப்படி சொல்றதுனால மட்டும் மன்னிப்பு கிடைக்காது. நீங்க இந்த வார்த்தையை சொல்லுங்க, அல்லாஹும்ம மக்ஃபிரத்துக அவ்ஸா மின் துனூபி வ ரஹ்மத்துக அர்ஜா இன்தி மின் அமாலி. இந்த வார்த்தையை சொல்லி கொடுத்தாங்க. 3 தரம் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, போங்க, உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. தௌபா செய்யும் போதே கவலை இருக்கணும், பாவத்தை விட்டதாக உறுதி கொள்ளணும். இதுக்கு பின்னால இந்த பாவத்தின் பக்கம் திரும்ப மாட்டேன் செல்லக்கூடிய ஒரு வைராக்கியம் வைக்கணும். இந்த அமல்கள் எப்ப அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய விஷயங்கள்ல மாற்றம் செய்திருப்போமோ அப்ப. ஆனா இதே நேரத்தில் அடியார்களுக்கு ஏதாவது அநியாயம் செய்திருந்தால் அவர்களிடத்தில் மன்னிப்பு கோர வேண்டும். ஏதாவது பொருள்களை திருடி இருந்தால் அதை திருப்பி கொடுக்க வேண்டும். இதெல்லாம் செய்துட்டு தான் தௌபா செய்ய வேண்டும். அடுத்தது இஸ்திக்ஃபார். ரமதானுடைய காலத்தை முன்னோக்கி நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். ஒரு இடத்துல இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்று சொன்னதுக்கு அந்த இடத்துல இருந்த ஒரு பெண் கேட்டிருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 50 இஸ்திக்ஃபார் செய்கிறேன், போதுமா இன்னும் கூட்டணுமா? சுப்ஹானல்லாஹ், 50,000 இஸ்திக்ஃபார் செய்கிறேன், போதுமா இன்னும் கூட்டணுமான்னு கேட்டிருக்கிறாங்க. கண்ணிமிக்க மேலான பெரியார்களே சகோதரர்களே, இப்படி ரமலானை முன்னிட்டு அவங்களோட அமல்களை செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. தௌபா செஞ்சாச்சு, எங்களோட அழுக்குகள் இல்லாமல் போய்த்துரும், உள்ளத்துடைய அழுக்குகள் இல்லாமல் போய்த்துரும், பாவங்கள் மன்னிக்கப்பட்டுரும். இஸ்திக்ஃபார் செய்வதே அது நிரந்தரமான மனங்களை உருவாக்குறதுக்கு வழி. அடுத்தது அமல்களில் கூடுதல் நாங்கள் அதிகரிப்பு செய்ய வேண்டும். தொழுகையிலையாக இருந்தாலும் ரமலான்ல தொழுறதுக்கு, ரமலான்ல தராவி தொழணும், தொழுறதுக்கு நாங்கள் தொழுகைகளை நீட்டி தொழுது பழக வேண்டும். திக்ர்கள் செய்து பழக வேண்டும். இஸ்திக்ஃபார் உட்கார்ந்து செய்ய பழக வேண்டும். அதிகமான லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ர்களை இப்பவே செய்ய பழக வேண்டும். பயிற்சி கொடுக்காம உள்ளம் பயிற்சி எடுக்க மாட்டாது. நாங்கள் உதாரணத்துக்கு பார்க்கிறோம், ஒரு ஃபேனை ஆஃப் பண்ணிட்டோம்னா அது உடனே நிற்காது. அது சுத்தி 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 கடைசியான ஒரு நிலைமை வந்ததுக்கு பின்னால தான் நிற்கும். இத மாதிரி மனிதன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் தௌபா செஞ்ச உடனே அவனை விட்டு விலகிறாரு. அதை இல்லாமலாக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு 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 தான் இல்லாமலாக்க வேண்டும். ஒரு மனிதன் பரிசுத்தமான நிலைமையில ரமலான அடைஞ்சு கொண்டானண்டா அவன் ரமலான்ல செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் அவனுக்கு மிக உயர்ந்த நன்மைகளை தரக்கூடியதாக. கண்ணிமிக்க மேலானவர்களே, இப்ப நாங்க ஷாபானுடைய மாதத்தில் இருக்கிறோம். 15வது நாள். இதுக்கு பின்னால் வரக்கூடிய நாட்கள்ல நோன்பு கூட பிடிக்க முடியாது. ஏன்? மனிதன் ஆரோக்கியமாக இருந்து ரமலான சிறப்பாக அவன் அடைய வேண்டும் என்பதற்காக. சில நபர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர்களை தவிர மற்ற யாருக்கும் நோன்பு பிடிக்க முடியாது. இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும்? ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் இருக்கிறது. சஹாபாக்கள், தாபியீன்கள் அவங்க பார்த்ததை சொல்றாங்க. ஷாபானுடைய மாதம் வந்துட்டா எல்லா வேலைகளையும் விட்டுட்டு குர்ஆனை திறந்துருவாங்க. ஏற்கனவே ஓதிப்பாங்க, ஏற்கனவே ஓதினவங்க இன்னும் குர்ஆன்ல மூழ்கிடுவாங்க. அவங்களோட ஜகாத்துகளை கணக்கு பார்த்து கொடுத்துருவாங்க.
இதே விஷயத்தை ஹஜ்ரத் இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவங்களோட ஃபத்ஹுல் பாரியிலையும் இதை சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? சஹாபாக்களுடைய நடைமுறையில இருந்த ஒரு விஷயம் தான், ரமலானுடைய காலம் வருவதற்கு முன்னாலே அவர்கள் குர்ஆன ஓத ஆரம்பிச்சிருவாங்க. குர்ஆன எந்த அளவுக்கு ஓதுவாங்கன்னா, அவங்களோட முழு நேரமும் குர்ஆன ஓதுறதுக்கே அவங்க கழிப்பாங்க. ஜக்காத்துகள் இருந்தா கணக்கு பார்த்து கொடுத்துருவாங்க. ஆனா எங்களோட நாட்டுடைய ஒரு பழக்கம் இருக்குது, ரமலான்ல தான் ஜக்காத்து கொடுக்கிறோம். ஆனா ரமலானுக்கு முன்னால ஜக்காத்து கொடுத்துட்டா அது எவ்வளவு சிறப்பு என்றதை ஹஜ்ரத் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சில நபர்கள் அந்த காலத்தில் இருந்த நபர்களை பற்றி சொல்றாங்க. சிலர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்களோட தொழில்களை விட்டுருவாங்க ரமலானுடைய காலத்தில். ரமலானுடைய காலத்தில் விட்டுட்டு என்ன செய்ய ஆரம்பிப்பாங்கன்னா, அவங்க குர்ஆன் ஓதுறதுல, நோன்பு பிடிக்கிறதுல, இபாதத் செய்யறதுல அவங்களோட முழு நேரத்தையும் கவனிக்க ஆரம்பிப்பாங்க, செலவழிக்க ஆரம்பிப்பாங்க. இப்படியானவங்க பலவீனப்படுவாங்க, ஏழைகளாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஷாபானுடைய மாதத்திலே கொடுக்கப்படக்கூடிய ஜக்காத்து ரமலானை கழிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதனால தான் சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, தாபீங்கள் என்ன செய்வாங்க, ஷாபானுடைய மாதத்தில் ஜக்காத்துகளை கொடுத்துருவாங்க. ஜக்காத்து எப்போ கொடுத்தாலும் நன்மை உண்டு தான். சில நேரங்களில் ரமலானில் கொடுக்கறதுனால சில அமைப்புகளில் கூட நன்மைகள் கிடைக்கலாம். ஆனாலும் ரமலானை சிறப்பாக கழிக்கிறதுக்கு நாங்கள் முன்கூட்டி அந்த ஜக்காத்துகளை கொடுக்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயம் என்பதாக ஹஜ்ரத் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது அவங்களோட மாணவன் ரபி உஜ்ஜீஸி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லியும் இருக்கிறாங்க. கண்ணியமிக்க மேலானவர்களே, குர்ஆன் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவுல குர்ஆனை ஓதுறத மஸ்ஜிதில் ஹயாத் ஆக்கினவங்க. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலம் முடியுது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூஃபால ரமலானுடைய முதல் இரவுல மஸ்ஜிதுகளுக்கு சென்று வராங்க. மஸ்ஜிதுகளுக்கு சென்று வந்தவங்க பார்த்துட்டு சொல்றாங்க. சில ரிவாயத்தில் சும்மா சொல்லப்பட்டிருக்கிறது, சில ரிவாயத்தில் கூஃபாலேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க சொல்றாங்க, யா அல்லாஹ், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட கபரை பிரகாசமாக ஆக்கிறேன். என்ன துவா கேட்கிறாங்க? யா அல்லாஹ், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட கபரை பிரகாசமானதாக ஆக்கிறேன். எங்களோட மஸ்ஜிதுகளை குர்ஆனை கொண்டு ஒளிமயமாக ஆக்கினார்கள். எங்களோட மஸ்ஜிதுகளை குர்ஆனை கொண்டு ஒளிமயமாக ஆக்கினார்கள். பாருங்க, எவ்வளவு நல்ல ஒரு செயலை அறிமுகம் செஞ்சுட்டு போயிட்டாங்க. சஹாபாக்கள், தாபியங்கள், தபு தாபியங்கள், இமாம்கள் அவங்க குர்ஆனுக்கு கொடுத்த மகிமை அது சொல்லி முடிக்க முடியாது. ஹஜ்ரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க ஒவ்வொரு நாளும் ரமலான் அல்லாத காலத்தில் ஒரு குர்ஆனை முடிப்பாங்க, குர்ஆன் ஓதி முடிப்பாங்க. ரமலானுடைய காலத்தில் 2 குர்ஆன்களை ஓதி முடிப்பாங்க. இதே அமல் தான் ஹஜ்ரத் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவங்க டைம் இருந்துச்சு. பகல்ல ஒரு குர்ஆன், இரவுல ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பாங்க. அது போதாத்துக்கு தராவேஹில தனி ஒரு குர்ஆன், அப்படின்னா முழு 30 நாளைக்கும் ஒவ்வொரு ஜுஸ்ஸலா ஓதி ஒரு குர்ஆனை முடிப்பாங்க. 61 குர்ஆன்கள் ஓதி முடிப்பாங்க. ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அமல் சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க ஒவ்வொரு பகல்லையும் 30 குர்ஆன்களை முடிச்சிருவாங்க. அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குர்ஆன் மேனி ரமலான் பூர்த்தியாக 30 குர்ஆன்களை பூர்த்தி செஞ்சிருவாங்க. தராவீஹில ஒவ்வொரு ரக்காத்திலையும் 20 ஆயத்துக்கள் ஓதி முழு ரமலானுக்கும் ஒரு குர்ஆனை பூர்த்தி செஞ்சிருவாங்க. கியாமுல் லைல்ல ஒரு நாளைக்கு 10 ஜுஸ் ஓதி 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் தமாம் செய்வாங்க. ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, குர்ஆனை முடிச்சிட்டு உட்கார்ந்து துஆ செய்யுங்க, குர்ஆனை ஓதினவங்களுக்கு முஸ்தஜாபான துஆக்கள் இருக்குது, அவங்களோட துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். நாங்க குர்ஆனை ஓதிட்டு மஸ்ஜிதுக்கு வந்து தான் தமாம் செய்யணும் என்ற அவசியம் இல்லை. நாங்க குர்ஆனை ஓதிட்டு ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்வாங்க, அவங்களோட குடும்பத்தார்களை கூப்பிடுவாங்க. எல்லாரையும் கூட்டி வச்சு அவங்க சேர்ந்து துஆ செய்வாங்க. ஏன்? இது சஹாபாக்கள்கிட்ட பிரபலியமான ஒரு அமல். குர்ஆனை முடிச்சதும் கேட்கப்படக்கூடிய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். இன்னைக்கு எத்தனை குர்ஆனை முடிக்கிறோம், எத்தனை குர்ஆன் ஓதுறோம், ஆனா துஆக்கள்ல குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். அடுத்த குர்ஆனை தொடங்கியிருக்கோம். கண்ணியமிக்க மேலானவர்களே, இமாம்கள் செய்த வேலை, கண்ணியமானவர்கள் செய்த வேலை. அதனால நாங்க எவ்வளவு குர்ஆனை ஓதியலுமோ அவ்வளவு குர்ஆனை ஓதும்.
பாருங்க, இன்னைக்கு என்னென்னமோ எல்லாம் விளங்க முயற்சி செய்யறோம், படிக்கிறதெல்லாம் விளங்கணும் என்று நினைக்கிறோம், வாசிக்கிறதெல்லாம் தெளிவாகணும் என்று நினைக்கிறோம். ஆனால் ரப்புல் ஆலமீன், ஆழத்தை படைச்ச ரப்புல் ஆலமீனுடைய குர்ஆன கலாம விளங்கணும் என்று நினைக்கிறோம். எங்களுக்கு அது என்னமோ மாதிரி இருக்குது. அதுக்கு நேரம் கொடுத்து குர்ஆன ஓதுறதே ரொம்ப கஷ்டமாகிக்குது. ஒரு ஜுஸ் ஓதுறதுக்கு அரை மணி நேரம் போகுதா, 25 நிமிஷம் போகுதா, அந்த 25 நிமிஷமும் ஓதிக்கொள்றதுக்கு உட்கார்ந்திக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாகிக்குது. கண்ணியமிக்க மேலானவர்களே, குர்ஆன அழகா ஓதுறவங்களுக்கு தனி நன்மை, கஷ்டப்பட்டு திக்கி திக்கி சிரமப்பட்டு ஓதுறவங்களுக்கு 2 வகையான கூலி கிடைக்கும். எவ்வளவு நன்மைகள் சொல்லப்பட்டு. கண்ணியமிக்க மேலானவர்களே, இன்னும் நிறைய அமல்களை சொல்லலாம். சஹாபாக்கள் தாபியங்களுடைய இந்த நேரம் இடம் கொடுக்காது. சிலர்கள் ரமலானுடைய காலத்துல மட்டும் 100 குர்ஆன்களை கத்ம் செய்வாங்க. பாருங்க, இன்றைக்கு எங்களுக்கு அதுக்கு ஒரு முன்மாதிரி நாங்க பார்க்கிறோம். சில மதரசாக்கள்ல மாணவர்களை வச்சு ரமலான்ல குர்ஆன் ஓத விட்டுறாங்க. கடைசி நாட்கள்ல பார்த்தோம்டா ஒருத்தர் 40 குர்ஆன் 60 குர்ஆன் 50 குர்ஆன் ஓதிக்கிறாங்கண்டா, இப்ப ஓத ஆரம்பிச்சவங்களுக்கு இப்படி ஓதேலும் இருந்தா வளமையாக வாழ்க்கையில குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு எவ்வளவு அழகாக ஓதலாம், எவ்வளவு ஓதிருப்பாங்க. கண்ணியமிக்க மேலானவர்களே, நாங்க முஸ்லிம் என்றதுக்கு அல்லாஹ்வுடைய கலாமோட எந்த அளவுக்கு தொடர்பாகிறோம். எவ்வளவு அழகான சம்பவம். இந்த சம்பவத்தை சொல்லி முடிச்சு கொள்றேன். ஒரு இமாமுடைய பேரை மறந்துட்டேன். இமாம் மௌத்தாகக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க. அவங்களோட சகோதரி அவங்களோட நிலைமையை கண்டு, அவங்களோட கஷ்டத்தை கண்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அழ ஆரம்பிச்சவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. கஷ்டத்தில் இருந்து கொண்டே எனக்காக வேண்டிய அளவானம், கவலைப்படவானம். ஒரு இடத்தை காட்டி சுட்டி காட்டி சொல்றாங்க, இந்த இடத்துல மட்டும் 18,000 குர்ஆன்களை கத்ம் செய்திருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, 18,000 குர்ஆன்களை கத்ம் செய்யறதாக இருந்தா கணக்கு போட்டு பார்த்தேன். அரபிய மாதங்கள்ல குறைவொண்டு இருக்குது. அதனால வருஷத்துக்கு 355 நாட்கள். 355 நாட்களால 18,000 பிரிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட 50 வருஷம் தொடர்ச்சியாக குர்ஆன் ஓதிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குர்ஆன் முடிச்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குர்ஆனை முடிச்சிருந்தா தான் 50 வருஷத்துக்கு அவங்களுக்கு இந்த அடைவை அடைஞ்சிருக்க முடியும். கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, வரக்கூடிய ரமலான் புண்ணியமான ரமலான். அதனால முஅத்தமிர் இப்னு சுலைமான் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லுவாங்க, எங்கட வாப்பா எங்களை ரமலானுடைய காலத்துல தூங்கி விடிஞ்சு எழும்பக்கூடிய நேரத்தில் எப்படி எழுப்புவாங்கண்டா, எலும்புங்கோ ஹைரான மாதம், வார வருஷம் உங்களுக்கு கிடைக்காம வைக்கலாம், வார வருஷம் உங்களுக்கு இந்த நோன்பு கிடைக்காம வைக்கலாம், கிடைச்சிக்கக்கூடிய இந்த நோன்பை பயன்படுத்திக்கோங்க சொல்லி அவங்களோட வாப்பா அவங்களை எழுப்புற முறையை சொல்லி காட்டிக்கிறாங்க. கண்ணியமிக்க மேலானவர்களே, எங்களை ரமலானை நாங்கள் சிறப்பாக கழிக்கணும்டா நாங்களும் முடிவு செய்யணும், இது என்னோட கடைசி ரமலான், எனக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கையில கடைசி ரமலான், இதுக்கு பின்னால ரமலான் கிடைக்காம இருக்கலாம், அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காமல் இருக்கலாம். அதனால நான் இந்த ரமலானை நல்ல முறையில் கழிக்க வேண்டும், சிறப்பாக கழிக்க வேண்டும், நல்ல முறையில் நன்மைகளை செய்ய வேண்டும், எல்லா வகையான நன்மைகளையும் அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு யோசனையோடு நாங்கள் இருப்போம் என்றால் நிச்சயமாக அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த ரமலானை நல்ல முறையில் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வான். எனவே அல்லாஹு தாலா நம்ம அனைவர்களுக்கும் ரமலானை சிறப்பான முறையில் கழிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. இரக்கமுள்ள ரஹ்மானே, கிருபை உள்ளவனே, கண்ணியமானவனே, யா அல்லாஹ் இமாம்களுக்கு நல்ல அமல்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை வழங்கினா யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுக்கும் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. இரக்கமுள்ள ரஹ்மானே, குர்ஆன ஆர்வத்தோட ஆசையோட ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. கண்ணியமானவனே, யா அல்லாஹ்வோட கலாம விளங்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ்வோட சந்தோஷப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. உன்னை நேசிக்கக்கூடியவர்களாக, உனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக எங்கள் அனைவர்களையும் மாற்றி அருள்வாயாக. கண்ணியமானவனே, யா அல்லாஹ் எங்களோட பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிருவாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்கு ஆஃபியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் அவர்களில் மௌத்தானவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் எமது பிள்ளைகளை பாக்கியமுள்ளவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்கும் எங்களோட பிள்ளைகளுக்கும் குர்ஆனுடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. குர்ஆனை பாடமாக்கக்கூடிய பாக்கியத்தையும் பாடமாக்கினத்தை மறக்காம பாதுகாக்கக்கூடிய பாக்கியத்தையும் நசீபாக்குவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمد عبده ورسوله صلى الله على سيدنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فيا أيها الإخوان في الله أوصيكم وإياي أولا بتقوى الله وأحثكم على طاعته وأزجركم من معصيته إن ديننا دين الإسلام يهدي إلى سبيل الرشاد وشرعه النبي صلى الله عليه وسلم بين ذلك في سيرته الجميلة ولم تبق في قلبه زخرفة الدنيا وهو الذي قال لو كانت الدنيا تعدل عند الله جناح بعوضة ما سكى كافر شربة ماء رواه الترمذي. وفي العالم فرقتان تعيشان فرقة أغرتهم الحياة الدنيا وفرقة أرغبوا في الآخرة وهم الفائزون في الدنيا والآخرة فوزا جزيلا. وكونوا من الفرقة الثانية تدخلوا في الدار سلاما وفرحا وسرورا ولا تكونوا ممن طغى وأطغى ولا من المغترين المذلين في الدنيا والآخرة. إن أحسن الكلام وأبين النظام وأحكم الأحكام كلام ربنا السلام فالله عز وجل من قائل عظيم وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العظيم. نفعني الله وإياكم بالقرآن العظيم وبسنة رسوله الكريم. أقول قولي هذا أستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي أرشدنا إلى صراط مستقيم والذي أنعم علينا بدينه القويم وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على رسوله الأمين سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فيا أيها الإخوان في الله اتقوا الله وأطيعوا وإن أكرمكم عند الله أتقاكم. إن الله أتانا العقل وأمرنا بالتفكير به في خلقه وقد جعل الله ليلا ونهارا وكل منهما يجري على تدبيره وتقديره فإذا أدبر الليل أقبل النهار وإذا أدبر النهار أقبل الليل فيجب علينا أن نتأمل في هذا من يفعل هذا وما قائدة هذا ولمن قائدة هذا. فيا أيها الإخوان في الله اعبدوا الله حق عبادته هذه غاية الأهداف وتفكروا في خلق الله واتقوه في جميع الأوقات ولا تهملوا لهلة ما في اتباع الشهوات واتبعوا كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم لكي لا تكونوا في الضلالة. قال رسول الله صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم. اللهم اجعلنا ممن يعدي فرائلك وانتهى النواهيك واجعلنا من عبادك الصالحين واحشرنا غدا في زمرة الأولياء والعلماء والمتقين. اللهم الله عن ساداتنا الخلفاء الراشدين أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق وسيدنا عمر بن الخطاب وسيدنا عثمان بن عفان وسيدنا علي بن أبي طالب رضي الله عنهم ورضى عن أمهات المؤمنين أزواج رسول الله صلى الله عليه وسلم وسائر الصحابة أجمعين والتابعين لهم ومن تبعهم بإحسان إلى يوم الدين وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات. اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ويهديكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.